இல்லாத பிரச்சனைகளும் வெற்றி வாய்ப்புகளும். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டெல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு நாட்டில் ஒரு பெரிய மன்னர் இருந்தார். திடீரென ஒரு நாள் இரவு மன்னரின் காதில் ஒரு பூச்சி நுழைந்து விட்டது. காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னனைச் சேர்ந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள். ஆனால் அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. உடனே மன்னரின் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதை கேள்விப்பட்டு எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள். ஆனால் யாராலும் அந்த பூச்சியை வெளியே எடுக்க முடியவில்லை. இந்த பிரச்சனையால் மன்னரால் சரியாக தூங்க முடியவில்லை. உணவு உண்ணும் முறையும் குறைந்து விட்டது. அதனால் மன்னர் பொலிவிழந்து காணப்பட்டார். இந்த நேரத்தில் மன்னரின் பிரச்சனையை அறிந்து இமயமலையில் இருந்து ஒரு துறவி வந்தார். மன்னரின் காதை நன்றாக பரிசோதித்துவிட்டு, இது மிகவும் அபூர்வ வகை பூச்சி, நம் பக்கத்து மூலிகைகளுக்கு இது கட்டுப்படாது. இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் விளையும் அபூர்வமான மூலிகைக்குத்தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்றே என் சீடர்களை அனுப்புகிறேன். எப்படியும் 1 மாத காலத்திற்குள் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். அதன் பின் உங்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும், கவலைப்படாதீர்கள் என்று அந்த துறவி கூறினார். துறவி சொன்னதை கேட்ட அந்த மன்னர் உடனே அவர்களை அனுப்பி வையுங்கள் என்று கூறினார். 3 வாரங்களில் சீடர்கள் மூலிகையுடன் திரும்பி வந்தார்கள். மறுநாள் காலை விடுவதற்கு முன்னால் மன்னரின் காதில் அந்த மூலிகை சாறு அரைத்து ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் மன்னரின் காதில் இருந்த பூச்சி வெளியில் வந்து விழுந்தது. அந்த துறவி மன்னரிடம் அந்த பூச்சியை காட்டினார். மன்னர் இப்போது நிம்மதியாக உணர்ந்தார். இப்போது மன்னர் நன்றாக தூங்கினார். உணவும் நன்றாக சாப்பிட்டார். பழைய பொலிவு திரும்பி வந்துவிட்டது அந்த மன்னருக்கு. உடனே அந்த துறவிக்கும் அவரது சீடர்களுக்கும் உரிய மரியாதை செய்து பரிசுகளை கொடுத்து அனுப்பி வைத்தார் மன்னர். அவர்கள் நாட்டு எல்லையை தாண்டியதும் துறவியின் சீடர்களில் ஒருவர் கேட்டார், குருதேவா, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று. அதற்கு துறவி புன்னகை செய்துவிட்டு, பூச்சி இத்தனை நாள் எங்கே இருந்தது என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சீடர்களில் ஒருவர் மன்னரின் காதுக்குள் என்று கூற, உடனே அந்த துறவி, அதுதான் இல்லை, மன்னரின் காதிற்குள் பூச்சி போனது உண்மைதான். ஆனால் அது சிறிது நேரத்திலே செத்திருக்கலாம் அல்லது உடனேயே வெளியே வந்திருக்கலாம். அந்த சிறிது நேரத்தில் அது மன்னரின் காதுக்குள் ஒரு குறுகுறுப்பு உணர்வை ஏற்படுத்தி விட்டது. அது மன்னரின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பூச்சி காதுக்குள் உயிருடன் இருப்பதாகவே மன்னர் நினைத்து கொண்டிருந்தார் என்று அந்த துறவி கூற, குருதேவா, அதை விலைக்கு சொல்லி மன்னனை குணப்படுத்தியிருக்கலாமே என்று ஒரு சீடர் கேள்வி கேட்டார். உடனே அதற்கு அந்த துறவி, மனோவியாதியை அப்படி எளிதாக குணப்படுத்திவிட முடியாது, பிரச்சனை தீவிரமானது என்று மன்னர் நினைத்து கொண்டிருந்தார். அதனால்தான் நானும் சிகிச்சை தீவிரமானது என்று பாசாங்கு செய்தேன். தொலைதூரத்தில் இருந்து மூலிகை வர வேண்டும் என்று பொய் சொன்னேன் என்று கூறி, அந்த மூலிகை நம் ஊரில் சாதாரணமாக விளையும் செடியின் இலைகள்தான். அதை யாரும் கவனிக்காமல் பார்த்து கொண்டேன். பின் ஒரு நாள் பூஜை செய்து காலை இருட்டு நேரத்தில் மூலிகை சாற்றை மன்னரின் காதில் விட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு செத்த பூச்சியை காட்டினேன். மன்னரும் நம்பிவிட்டார். அவர் மனநோயும் தீர்ந்து விட்டது என்று அந்த துறவி கூறினார். மேலும் இன்று மனித இனத்தை பிடித்து இருக்கும் நோய்களில் பெரும்பான்மையானவை நம் மனங்களில் தான் இருக்கின்றன. காதில் நுழைந்த பூச்சி வெளியேறிவிட்டது. மனதில் நுழைந்த பூச்சி தான் நம்மை சாகடித்து கொண்டிருக்கிறது. இன்று நம்மில் பலர் சூழ்நிலையை காரணம் காட்டி தமது வாழ்க்கையை தாமே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த துறவி கூறினார். அதுபோலத்தான் எங்க அப்பா மட்டும் பொறுப்பா சம்பாதிச்சிருந்தா, பெரிய படிப்பு படிக்க வச்சிருந்தா, பணம் கொடுத்திருந்தா, யாராவது உதவி செய்திருந்தா நான் பெரிய ஆளா இருப்பேன் என்று எத்தனை பேர் வெளியே சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் பாருங்கள். ஒரு இல்லாத பிரச்சனையை இருப்பதாக நினைத்து கொண்டு நம் வெற்றி வாய்ப்புகளை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று பெரிய ஆட்களாக இருக்கும் பலரும் காசில்லாத தகப்பனுக்கு பிறந்தவர்கள்தான், பெரிய படிப்பு படிக்காதவர்கள்தான். பிரச்சனை நம் பெற்றோரிடமோ நம் ஆசிரியரிடமோ நம் பள்ளி கல்லூரியிடமோ நம் சூழ்நிலையிலோ இல்லை, அது நம் மனதில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.